Then he fell to the ground in worship. और वो अपने सर घुमाकर नीचे जमीन पर गिरकर परमेश्वर को दंडवत किया। எப்போ கர்த்தரை பணிந்து கொள்கிறான்? वो कब परमेश्वर को दंडवत कर रहा था? எப்போ கர்த்தரை ஆராதிக்கிறான்? वो कब परमेश्वर की आराधना कर रहा था? எல்லாம் இழந்து போன பின்பு சொந்த பிள்ளைகளை இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை அவன் இழந்து जब போகிறான். उसने सारे आशीषों को, अपने बच्चों को, परिवार को खो दिया। அந்த மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்துல வாசிக்கும் போது அவனுடைய பேர் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால், और तीसरे वचन में उसका नाम कैसा था? கிழக்கில எல்லாரிலும் அவன் பெரியவனா இருந்தான். वो पूर्वियों में सबसे बड़ा था। ஒரே நாளில பெரியவன் எப்படி மாறி போனான் என்றால், அவன் மிகவும் சிறியவனை போல ஒன்றுமில்லாத போல அவன் और एक ही दिन में जो सबसे बड़ा जो व्यक्ति था वो कुछ भी ना हो गया था। ஆனால் அப்ப கூட அவன் கர்த்தரை ஆராதித்தான். लेकिन उस परिस्थिति में वो परमेश्वर की आराधना कर रहा था। हालेलुया, हालेलुया। அப்ப ஆராதனை வந்து நம்முடைய நிலைமையை சார்ந்து இருக்க கூடாது. तो आराधना कभी हमारे परिस्थिति पर निर्भर नहीं होना நம்முடைய चाहिए। ஆசீர்வாதங்களை சார்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. हमारे आशीषों को देखकर हम परमेश्वर की आराधना नहीं நம்முடைய करना है। பிரச்சனைகளை சார்ந்து நம்முடைய கர்த்தருக்கு ஆராதனை இருக்க கூடாது. हमारे समस्या को देखकर हमें परमेश्वर की आराधना नहीं करना है।